வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீதர் சார் அண்ட் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். இப்போ இந்தியா vs இங்கிலாண்டோட டெஸ்ட் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேவே செம்மையா ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்தியாவுக்கு. கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஒரு 130 அடிச்சிருக்காரு. வைஸ் கேப்டன் ஒரு 50. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வைஸ் ஒரு அவே செஞ்சுரி, மறுபடியும் வெஸ்ட் இண்டீஸ்ல, ஆஸ்திரேலியால, இங்கிலாந்துல விளையாடுற எல்லா இடத்துலயுமே ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு வராரு. நம்ம அதை பத்தி டீடைலா பார்க்க போறோம். நிறைய மேட்ச்ல இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டே பத்தியே நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா நிறைய ரிவ்யூஸ், கமெண்டேட்டர்ஸ்ல சில பேர் வேர்ட்ஸ் எல்லாம் விட்டாங்க. அதை பத்தி நிறைய நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஓகே ஸ்மித்தியன் ப்ரோ, உங்களோட ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு மேட்ச் ஸ்டார்டிங்லயே ஒரு ப்ரிடிக்ஷன் சொன்னீங்க. இன்னமும் நீங்க அதுலதான் ஸ்டாண்ட் பை பண்றீங்க, நல்லா தெரியுது. கேப்டன்சி எடுத்து அந்த ப்ரெஷர் எடுத்து ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இன்னுமே நீங்க அவரோட ஃபெயிலியருக்கு வெயிட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க உங்க சைட் சொல்லிருங்க, நான் அப்புறம் என் சைட் சொல்றேன். ஆக்சுவலி அங்கிள் ஸ்ரீதர் அங்கிள், நீங்களும் கேட்டுக்கோங்க என்ன நடந்துச்சுன்னு கான்டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, so that you can also have your opinion. ஆக்சுவலி மக்களே என்னன்னா, நான் இன்னைக்கு என்னோட தேர்ட் ஸ்லிப்ல ஒரு பாட்காஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் கில் அண்ட் ரிஷப் பண்ட் நாட் டு ஃபுல்ஃபில் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. அவங்க மேல நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. ஃபெயிலியர் ஆகும்னு எனக்கு தோணுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா சுப்மன் கில் பிளேட் வெரி குட் நாக். கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் மாதிரி நல்லா கைட் பண்ணி டீமை கம்போஸ்டா ஆடினாரு. நல்ல மெச்சூரிட்டி காட்டினாரு, நல்ல டிசிப்ளின்டா ஆடினாரு. ஷார்ட்ஸ் வேர் குட், லுக்ட் இன் வெரி குட் டச், லுக்ட் இன் வெரி குட் ரிதம், எல்லாமே ஃபைன் தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு மனசுல அது இன்ஸ்டிங்டிவா பட்டுச்சு. அதே மாதிரி நான் அனலைஸ் பண்ணி லைக் ரீசெண்டா விளையாண்ட எல்லா சீரீஸ் வச்சு தான் நான் சொன்னேன். ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை இட். தட்ஸ் நாட் வெயிட்டிங் ஃபார் சம் ஒன்ஸ் ஃபெயிலியர், தட்ஸ் ஜஸ்ட் வாட் யூ இன்ஸ்டிங்டிவ்லி ஃபீல். அதே மாதிரி ஒரு சீரீஸ்ங்கிறது இட்ஸ் லாங் ரன். ஒரு மேட்சோ இல்ல ஒரு இன்னிங்ஸ்லயோ அந்த சீரீஸோட அவுட்கமோ இல்ல ஒரு பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸோ டிசைட் ஆகாது. ஒரு சீரீஸோ இல்ல ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் டிசைட் ஆயிரும்னா, விராட் கோலி லாஸ்ட் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி 2024-25 ஃபர்ஸ்ட் மேட்சே பெர்த்ல செஞ்சுரி அடிப்பாரு. அதுக்கப்புறம் மொத்தமாவே 9 இன்னிங்ஸ் சேர்த்து 190 ரன்ஸ் தான் அடிச்சிருப்பாரு. அதோட ஆவரேஜ் 24, which is considered as failure. ஓகேவா, which is considered as failure. So hats off to Shubman Gill, well played, let him shine, let him rise, but முடியட்டும். It's not waiting for failure, it's about being constructive criticism. அவ்வளவுதான். ஆஸ்திரேலியாவே நீங்க சொன்ன 2 ப்ரெடிக்ஷன் தப்பா போயிருச்சு. நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவே ரெடியா இல்ல. நான் அதை தான் சொல்ல வரேன். இன்னைக்கு ஒரு இன்னிங் 100 அடிச்சிட்டாரு அங்கிள். இதுக்கு மேல எவ்வளவு ஒஸ்டா ஆடினா கூட இந்த சீரிஸ் சுப்மன் கில்க்கு இட்ஸ் நாட் பி கன்சிடர்ட் as failure. இது என்ன லாஜிக் அங்கிள் சொல்லுங்க? இல்ல விராட் கோலியோட பார்டர் கவாஸ்கர் டிராஃபி என்னது ஃபெயிலியர் இல்லையா? 24-25 ஃபெயிலியர் இல்லையா? ஃபெயிலியர் தான் ப்ரோ. நம்ம அந்த அப்புறம் அதுக்கு என்ன பாராமீட்டர்? இல்ல இப்போ இங்க இருந்து ஒரு 30 பிலோ ஆவரேஜ் வந்தாருன்னா நானுமே அதை ஃபெயிலியர்னு ஒத்துக்குவேன். பட் எனக்கு தெரிஞ்சு இது இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல, இப்ப நீங்க ஒத்துக்கிட்டதை நீங்க அதுல சொல்லியிருந்தா பிரச்சனை. இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம். நீங்களே நம்ம ப்ரிவியூ எல்லாம் எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும் சாம்பிள் சைஸ்லாம் ரொம்ப கம்மி. ஆனா ஒரு வீடியோல கூட நீங்க அதை மென்ஷன் பண்ண தவறுனதே கிடையாது. பிலோ 14, பிலோ 20 நீங்க அடிச்சடிச்சு சொல்லிட்டே இருக்கீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோ தெளிவா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுப்மன் கில்லுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் என் பாட்காஸ்ட்ல, ஓகேவா? அதுல நான் தெளிவா சொல்லியிருப்பேன் அவரோட சாம்பிள் சைஸ் கம்மிங்கிற வார்த்தை அந்த வீடியோல இருக்கும். பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ரெண்டாவது, கில்லுக்கு இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் கிரெடிட்ஸ் கொடுத்துட்டேன், எல்லாமே நான் அப்ரிஷியேட் பண்ணேன். இதுதான் நான் பண்ண முடியும், இதுதான் நான் சொல்ல முடியும். நல்லா விளையாண்டாருன்னா நான் சொன்னேன். நான் ஒன்னும் இன்னைக்கு பிச்சை நான் மோசமாவோ இல்லை எதுவும் நான் சொல்ல. கில் பிளேட் வெல், பிளேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, மெச்சூரிட்டி காட்டார், நான் அப்ரிஷியேட் தான் பண்ணேன். செகண்ட் திங், மூணாவது விஷயம், நீங்க மெயினா அந்த வேர்டிங் என்ன யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா, இனிமேல் எவ்வளவு ஒஸ்டா விளையாடி இருந்தாலும் will not be considered as failure சொல்லிருந்தீங்க, which is wrong. அங்கதான் நான் சொன்னேன். அது பாக்குறவங்களுக்கு தெரியும், இன்னும் எவ்வளவு ஒஸ்டா ஆடினாலுமே will not be considered as failure-னா அது ஒரு வேலிட் பாயிண்டே கிடையாது. சோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க சொன்னது தப்பு. அதுதான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னேன். இட்ஸ் நாட் வெயிட்டிங் ஃபார் ஃபெயிலியர். அதுதான் ப்ரோ நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா மேட்சும் டக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. நீங்களே பிராக்டிகலா யோசிங்க, எல்லா மேட்சும் டக் ஆகும். டக்குன்னு கிடையாது ப்ரோ. எல்லா பிளேயர்ஸுமே த்ரூ அவுட் இந்தியாக்கோ இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ஆடினாங்கன்னா டேலண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் இருக்கும். நம்ம ப்ரிவியூ வீடியோலுமே நான் கில்லுக்கு டேலண்ட் இருக்கு, கில்லுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அது நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கில்லோட டேலண்ட் பொட்டன்ஷியல் டவுட்டே கிடையாது. நான் சொல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, லெட் அஸ் வெயிட், சீரியஸ் முடியட்டும், பாப்போம். இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, பாப்போம், அவ்வளவுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு டேக்கு ஒரு 130 அடிச்சிருக்காருல, நான் அதை மட்டும் தான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு அது புரியுதா? இன்னைக்கு டேக்கு ஒரு 130 அடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் அவருக்கு இப்போ ஒரு 30 இல்ல 20 அடிச்சாலுமே நீங்க இதை ஃபெயிலியர்னு சொல்றது கொஞ்சம் ஹார்ஷா இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஆக்சுவலா. ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி ப்ரோ. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க பாக்கலாம், அப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க, நான் பிலீவ் பண்றேன். இல்ல இன்னொரு விஷயம், நான் கில்லுக்கு அகைன்ஸ்ட் நீங்க போர்ட்ரே பண்றது உண்மையே கிடையாது. ஏன்னா கில்லுக்கு நான் எவ்வளவோ சப்போர்ட்டிவ் போஸ்ட் போட்டிருக்கேன். சொல்லவே கிடையாது ப்ரோ. நீங்க கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. நீங்க கில்லுக்கு அகைன்ஸ்ட்னு சொல்லவே கிடையாது. நீங்க எந்த பிளேயருக்கு இல்ல, ஐ அம் வெயிட்டிங் ஃபார் கில்ஸ் ஃபெயிலியர்னு சொன்னீங்க, அதுக்கு சொல்றேன். அதுதான் சொல்லுங்க. இது கடந்து போவோம். என்ன இப்போ இன்னும் சீரிஸ் 5 மேட்ச் சீரிஸ் இருக்குல்ல. சோ நோ ப்ராப்ளம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா பிளேட் வெரி வெல். ஸோ இட் இஸ் நோ டவுட் அபவுட் இட். அதுவும் இல்லாம பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடிட்டு ரன் அடிக்கிறதுக்கு
அதுவும் ஹெட்டிங்ல எல்லாம் நல்ல ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் தான் ஆக்சுவலி. அவங்க சரியா போலிங் போடல ஆக்சுவலி. இங்கிலாந்து போலர்ஸும் வாண்டிங். India also played very well. Jaiswal, I'm telling you, he is a definitely very big star. He has scored time and again crucial runs for India, and he is very solid, spin as well as fast across all conditions. He has proved once again. இல்ல அதான் நீங்க சொல்ற மாதிரி ஜெய்ஸ்வால் இப்போ விளையாண்டார் பாத்தீங்களா, எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்து he has proved. ஆஸ்திரேலியால போய் அடிச்சிருக்காரு, வெஸ்ட் இண்டீஸ்ல அடிச்சிருக்காரு, இப்போ இங்கிலாந்து அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி இஃப் சுப்மன் கில் would have played, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லயே நான் சரண்டர் ஆயிருப்பேன். This is the starting of many, maybe. So அதனாலதான் நான் வந்து I am not into it completely. So இப்ப ஜெய்ஸ்வால் ஆடுனது நீங்க சொன்னீங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா he has proved it. அதான் இன்னைக்கு கம்ப்ளீட்டா வந்து வேற லெவல்ல விளையாண்டாரு. நம்ம எப்பயுமே பாத்துட்டு இருக்கதான் ஜெய்ஸ்வால் வந்து ப்ரூவன் டெஸ்ட் பிளேயர். அவர் தான் அந்த ஓப்பனிங் ஸ்பாட். இந்த நம்மளோட சீனியர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவர் தான் கம்ப்ளீட்டா எப்படின்னா ஒரு ஆன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்தே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. At the same time, we have to give a lot of credit to KL Rahul. The way he handled, the initial overs, the way he played, used his experience, guided Jaiswal. எல்லாமே பிக் ஃபேக்டர்ஸ் இதுல. மக்களே, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு லைஃப் அட்வைஸ் கொடுத்துக்கிறேன். அதாவது இன்னைக்கு அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோல வந்து நான் இன்னொன்னு சொல்லியிருப்பேன். ஜெய்ஸ்வால் அண்ட் KL ராகுல் will have a great series. I rate those openers very highly. ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. இதேதான் உங்க லைஃபுக்குமே நான் சொல்றேன். எப்பவுமே உங்க பாசிட்டிவிட்டியை யாருமே பார்க்க மாட்டாங்க. நீங்க சொன்ன எந்த பாயிண்ட புடிச்சு கிரிட்டிசைஸ் பண்ணலாங்கிறத எல்லாம் பார்ப்பாங்க. which is fair, that is life. அப்படியே புஷ் பண்ணி தான் போயாகணும். நான் கட் பண்ணிடுவேன் வீடியோல. என்ன ரங்கா, நியாயமா அது? சொல்லுங்க. So overall it's a session by session India played very well, and also அவங்களுக்கு வந்து bowling பயங்கர வீக்கா இருக்கு பாக்குறதுக்கு. அதனால அவங்க டெஸ்பரேட்டா வந்து ஜெஃப்ரா ஆர்ச்சரையும் அட்கின்ஸையும் வர சொல்றாங்க. ஆக்சுவலா அது வந்து ரஷிங் தம் ஆக்சுவலி. ஜெஃப்ரா ஆர்ச்சர் 10 ஓவர் போறதே கஷ்டப்படுறாரு 50 ஓவர்ல. அவர் எப்படி டெஸ்ட் மேட்ச் ஆடுவாருன்னு புரியல எனக்கு. ரஷ் பண்ணாங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா இன்ஜுரி ப்ரோ. அதே மாதிரி பிட்ச்மே வந்து லுக் லைக் குட் பேட்டிங் விக்கெட் தான். டென்ட் ஹோ நேத்திக்கு மத்தியானம் வரைக்கும் கிரீன் டாப்பா இருந்தது. அவங்க வந்து பும்ராவை பார்த்து பயந்துறாங்க போட்டுருக்கு. சரி டாஸ் போட்டு பும்ரா ஆட்டினானாக்கா நம்ம எல்லாம் பயந்துறாங்க. இல்ல மேபி, பட் ஆனா தே ஹேவ் வெரி கிளியர் பிளான் அங்கிள். அவங்க வந்து பேட் தம் அவுட் தான் ஆடுறாங்க. மோஸ்ட்லி நீங்க ரீசென்ட் டைம்ஸ் பிரெண்டன் மெக்கலம், ஸ்டோக்ஸ் அந்த அப்ரோச் பாத்தீங்கன்னா எப்பவுமே பேட் தம் அவுட் தான் ஆடுறாங்க. நாட் மச் டிபெண்டன்ட் ஆன் பவுலர்ஸ் டு டெலிவர். அவங்க எப்பவுமே பேட் தம் அவுட் தான் ஆடுறாங்க. புட் ரன்ஸ் ஆன் த போர்ட், பிரஷர் எவ்வளவு ஆடினாலும் சேஸ் பண்ணிக்கிறோங்கிற மென்டாலிட்டி தான் ஆடுறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஈவன் இந்த மேட்ச் என்ன ரிசல்ட் வந்தாலுமே நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பிச்சோட இது மாத்துவாங்கன்னு எனக்கு தோணல. பிகாஸ் திஸ் இஸ் வாட் தேர் ஸ்ட்ரெங்த் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, நான் நினைக்கிறேன். இல்ல இங்கதான் ஐ டிஃபர். இனிஷியல் தாட்ஸ் ஃபார் தெம் was to go for a green top wicket. ஏன்னா இந்தியன் பேட்டிங் வந்து லுக்ஸ் ஸ்லைட்லி வீக் when we have green top நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க பார்த்தாங்க இவங்க வந்து பும்ரா ஆடுறான்னு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. பும்ரா ஆடுறான்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிளீனா பிளாட் விக்கெட் போட்டாங்க. ப்ரோ இல்ல இது ஸ்டார்டிங்லயே நம்ம ப்ரிவியூலயே பேசணும்னு நினைக்கிறேன். ப்ரிவியூக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் ஸ்குவாட் விட்டாங்கல்ல, அப்பயே நம்ம நீங்க சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும் நம்ம எல்லாருமே. ஏன்னா நீங்க அப்பயே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இங்கிலாந்துல கண்டிப்பா ஒரு பேட்டிங் ட்ராக் தான் கொடுக்க போறாங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தான் பிச்சர்ஸ் எல்லாமே கொடுக்க போறாங்கன்னு. அதுதான் இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கு. கம்ப்ளீட் பேட்டிங் ட்ராக் ப்ரோ. ஒண்ணுமே பவுலருக்கு இனிஷியலா மூமெண்டே இல்ல. கொஞ்சம் போக ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சது. ஆக்சுவலா லேட்டரா தான் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தது. அப்பயுமே பெரிய லெவல்ல பவுலரால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. பெரிய லெவல்ல பேட்ஸ்மேன் வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணல. ஸோ பேட்டிங் ட்ராக் தான் ப்ரிஃபர் பண்றாங்க போல இங்கிலாந்துல. அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தான் ட்ராக்கும் ப்ரொவைட் பண்றாங்கன்னு நீங்க சொல்றது எனக்கு அக்செப்டபிளா தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இங்கிலாந்து பவுலர்ஸ் கண்டிப்பா அந்த வாய்டு மிஸ் ஆகுதான் அங்கிள். பிராட் அண்ட் ஆண்டர்சனோட வாய்டு இருக்கதான் செய்யும். அது வந்து ஆப்வியஸ்லி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சுன்னா இருக்கதான் செய்யும். எஸ்பெஷலி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி வந்து கொஞ்சம் மைண்ட் வச்சு பிளே பண்ணுவாங்க, கொஞ்சம் மோர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்கும். சோ அங்க வந்து மேபி ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கலாம். பட் யா தே வில் லேர்ன் ஃப்ரம் திஸ் அப்படிங்கறதான் நான் நினைக்கிறேன். கிறிஸ் வோக்ஸ் மட்டும் ஒரு லீடிங். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா you have to consider conditions in England. It will totally keep on changing. India were quite lucky today, throughout the day very sunny. அதனால கண்டிஷன் சேஞ்ச் ஆகல. நாளைக்கு எப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ வேணா திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு குளிரும், காத்தடிக்கும். ஸோ திடீர்னு ஸ்விங் ஆரம்பிச்சிடும் பயங்கரமா. அட்மாஸ்பியர் தானே மெயினா. ஸோ அதுல வந்து we were also lucky, I'm telling. That's what I'm trying to tell you. இப்போ லார்ஜ்லேயே பாத்தீங்கன்னா எப்படி கண்டிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு தபால்னு. ஸோ இது வந்து இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா you have to sometimes have to be lucky also to get the condition right for your combination, and it has to go your way.
இல்ல ப்ரோ, இல்ல அங்கிள், ஆனா எதை வேணா பண்ணிப்பேன் அங்கிள். நல்ல பால் ஸ்விங் ஆகி சீம் ஆகி 8 for 3ல இருந்து டீம் கம்ப்ளீட்டா வெண்ட் அவுட் பண்ணி கில் செஞ்சுரி அடிச்ச மாதிரி வேல் ப்ரோ என்ன போட்டு இன்னைக்கு அடிச்சாரு பாருங்க. அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ப்ரோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நீங்க இல்ல நார்மல் பர்சனா பேசுங்க. உங்களுக்கு ஃபுல்லா உங்களை சுத்தி கிரிட்டிக்ஸ் இருக்கு, ஓகேவா? நீங்க கேப்டன் இப்பதான் எடுக்கிறீங்க. எப்படா நீங்க ஃபெயில் ஆகும்னு காத்திருக்க கூட்டம் தான் அதிகமா இருக்கு உங்களுக்கு. நீங்க அதை அக்செப்ட் பண்ணி அப்படிதான் இருக்கு. அவர் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்க இனிஷியலா பார்த்தாலே தெரியும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சிங்கிள் எடுத்துட்டு 2வது சிங்கிள் எடுக்கும்போது சிங்கிளே கிடையாது, புஷ் பண்ணுவார் அவர். அதுக்கு அவர் எப்படியாவது அந்த இனிஷியல் மோமெண்ட் அந்த ஒரு 30-40 hours வந்து உள்ள இருந்துடணும், எப்படியாவது அப்படி இப்படி ஓடிடணும், அப்படிதான் அவர் எய்ம் பண்ணாரு. அதே மாதிரி அந்த 90sல இருக்கும்போது அவரோட நர்வஸ்னஸ் எல்லாம் தெரிஞ்சுது. ஜென்ரல் ஹியூமன் பீயிங்கா பாருங்க ப்ரோ. நீங்க என்னதான் நீங்க எடுத்ததும் உங்களை சச்சினோட கம்பேர் பண்றாங்க, விராட் கோலியோட கம்பேர் பண்றாங்க, நம்பர் 4ல வந்ததும் அந்த ஷூஸை ஃபில் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க அவர் எப்படா அந்த ஃபெயிலியர் டேக்ல கொண்டு வரலாம்னு பாக்குறத விட சரி செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்ரிசியேட், நீங்க அப்ரிசியேட் பண்ணல நான் சொல்லவே கிடையாது ப்ரோ, பண்ணிருக்கீங்க. பட் ஓவராலா எடுத்து பார்க்கும்போது இருங்க பாயின்னு சொல்லும் போதுலாம் நீங்க அதுக்கு வெயிட் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேபி நான் தப்பு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி ஓவரால் இல்ல ப்ரோ, எனக்கு ஆக்சுவலி ட்ரிகர் ஆனது ஒரே ஒரு விஷயம் தான் தலைவர். எனக்கு நீங்க வந்து என்ன எவ்வளவு பொழந்திருந்தாலுமே நான் வாங்கி இருந்திருப்பேன். ஏன்னா ஹி பிளேட் செஞ்சுரி, ஐ மீன் ஹி ஸ்கோர்ட் செஞ்சுரி. என்ன பிளாட் விக்கெட்டா இருந்தாலும் செஞ்சுரி, அதுல வந்து எந்த டவுட். எனக்கு என்ன வந்து அங்க ட்ரிகர் ஆச்சுன்னா, நீங்க என்ன சொன்னீங்கன்னா இவனையும் எவ்வளவு ஃபெயிலியர் வந்தாலும் இந்த சீரிஸ் வந்து நாட் ஃபெயிலியர் அப்படின்ட்டீங்க. அதுதான் வந்து என்னடா அது, அப்ப இன்னும் ஒரு 10 மேட்ச் டக் அவுட் ஆனா கூட இது இட் வில் நாட் பி கன்சிடர்ட் அஸ் ஃபெயிலியர்னா இது என்ன பாராமீட்டர் அப்படின்னு தான் நான் கடுப்பாயிட்டேன். அதான் ப்ரோ, நான் வழக்கம் போல அந்த என்னோட கன்வேயிங் வந்து கரெக்டா இல்ல, நான் அந்த கன்வே பண்றது கரெக்டா பண்ணல எப்பயும் போல. நோ இஷ்யூஸ். இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா அது ஓகே. அதான் நீங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மேபி நான் வேர்ட் விட்டது வந்து தப்பு. அது என்னன்னா எனக்கு ஒரு கான்பிடென்ட் இருந்தது எப்படியும் 20-30 ஸ்கோர் பண்ணுவாரு அப்படின்றப்ப பிலோ 30 அவரேஜ் வரதுக்கு சான்சஸ் இல்ல. நான் அந்த கான்பிடென்டா தான் சொன்னேன். மேபி நீங்க சொன்ன மாதிரி ஆனா அது ஃபெயிலியர் தான் ப்ரோ. நானுமே அதை அக்செப்ட் பண்ணிப்பேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சஞ்சய் மஞ்சரேக்கர் பத்தி பேசியிருக்கேன், அந்த கமெண்ட்ரி சொன்னாரு கோலி பத்தி. ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், கேஎல் ராகுலா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் போட்டாலே, அந்த 5th ஸ்டெம் 6th ஸ்டெம் லைன்ல போட்டாலே டிரைவ் வந்து கான்பிடென்டா போனாங்க. அது சக்சஸும் பார்த்தாங்க. இன்னைக்கு நிறைய ஷார்ட்ஸ் ஆடி அது பவுண்டரி ஸ்கோர் பண்ணாங்க. அதே இடத்துல அவர் எப்படின்னா விராட் கோலி கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. இதே பொசிஷன்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆடிட்டு இருந்தாரு, ஃபெயிலியர் தான், ஸ்லிப்ல கேட்ச் அந்த மாதிரிலாம். அவர் ஆடி முடிச்சு ஒரு லெஜெண்டரி பிளேயர்னு நிறைய அங்கங்கன்னு அவருக்கு ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வச்சு கமெண்ட்ரேட்டர்ல அதுதான் ப்ரோ நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்றேன். பேசுறவங்க என்ன பேசினா அவர் அச்சீவ்மெண்ட் எங்கேயோ இருக்கு, கனவுல கூட காண முடியாது. இவரு கிரிக்கெட் ஆடிட்டு தான் வராரு, தெரியும். அதெல்லாம் பேசுறவங்க கொஞ்சமா நியாயமா பேசணும். சம்பந்தமே இல்லாம ரிட்டையர் ஆனவர் டிராகிங் பண்ணி அவரை புல் பண்றது வந்து எனக்கு சுத்தமா சரியாவே படல. ஆமா, அவர் எப்பவுமே லூஸ் டாக் தான். இல்ல இன்னைக்கு கில் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னாக்கா he was playing lot straighter than normal. If you see consciously he was playing straight. ஸ்பின்னர் கூட பாருங்க ஸ்ட்ரெயிட்டா தான் ஆனது, டெட் டிஃபன் ஸ்ட்ரெயிட்டா தான் ஆனது, மீடியம் பேஸ் எல்லாம் பாருங்க ஸ்ட்ரெயிட்டா தான் ஆனது. ஜெனரலா யூஸ் டு பிளே அக்ராஸ். ஐ வில் நோட்டீஸ் தட் ஒன். He has not done that one. He played very straight. So that is very noticeable. And also அவர் வந்து பயங்கர ப்ரூவ் பண்ணணும் மாதிரி ஆடுறாரு, which is good for India. இல்ல இப்பயுமே நிறைய பேருக்கு என்ன கேள்வி வருதுன்னா, என்ன நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய நம்ம என்ன பேசிட்டு வரோம்னா எல்லா சர்க்கிள்லயும் என்ன வருதுன்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எனி டே கிரேட்டர் தன் சுமன் கில்னு சொல்றாங்க. எஸ், அப் டு டேட் வந்து டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் ஃபார்மட் பொறுத்தவரையும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் ப்ரூவன், அதுல டவுட்டே கிடையாது. இல்ல ப்ரோ, அது ஆக்சுவலி ஏன்னா இல்ல அங்கிள், நியாயமா நம்ம என்ன பாக்கணும்னா அங்கிள், இப்போ கில்லுக்கு கொடுக்குற ஹைப்போ, கில்லுக்கு கொடுக்குற அந்த ஒரு பம்ப்ட் ஒரு ஃபீலோ நம்ம ஜெய்ஸ்வாலுக்கு கொடுக்கறது இல்ல. நான் என்ன மட்டும் சொல்ல, நம்ம ஹோல் ஆஸ் இந்தியன் யூனிட் ஃபேன்ஸா நான் சொல்றேன், இல்ல கிரிக்கெட் ஃபேன்ஸாவுமே வந்து ஜெய்ஸ்வாலுக்கு அந்த அளவுக்கு ஒரு பில்டப் கொடுக்கறது இல்ல, விச் ஹி டிசர்வ்ஸ்ங்கிறத நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா more than Shubman Gill he has performed as well as he has achieved. I mean off late even 2 வயசு சின்னவர் ஜெய்ஸ்வால் வந்து கில்லை விட அதெல்லாம் பண்ணிருக்கிறப்போ, ஆனா கில்லுக்கு வந்து அந்த மோர் ஹைப் அண்ட் இது இருக்கிறதுனால மேபி அப்படி அவங்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது கிரிக்கெட்ல ஆப்வியஸ்லி நடக்கும் ப்ரோ, அது நம்ம எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்ல இது அக்செப்டபிள் தான் ப்ரோ. நான் அதான் எதனா நீங்க சொல்றீங்களா அதே பாயிண்ட்ல தான் வரேன். இப்போ மோர் அப்ரிசியேஷன் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோ. இப்போ கில்லுக்கு வந்து மோர் அப்ரிசியேஷன் இருக்கு, அதே லெவல்ல வந்து நீங்க அந்த கிரிட்டிசிசமும் இருக்குல்ல, ரெண்டுமே இருக்கிற. இப்போ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை பார்த்தா கிரிட்டிசைஸ் பண்ற ஆளு கம்மியா இருப்பாங்க, கரெக்டுங்களா? அவர் ஆடுறது வந்து அப்ரிசியேட் பண்றதும் கம்மி, கிரிட்டிசைஸ் பண்றதும். அவர் அந்த பேனருக்குள்ளே வரல. இவர் எப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்றதுக்குன்னு ஒரு நிறைய கூட்டம் இருக்காங்க, அப்ரிசியேட் பண்றதுக்கும் அந்த கேட்டகரியில இருக்காரு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்ற மாதிரி அவர் ஒரு இந்தியன் டீமுக்கு நெக்ஸ்ட் பேனர் பாய் மாதிரி ஆயிட்டாரு சுமன் கில். அவர் வச்சுதான் ப்ரொமோட் பண்றாங்க, அவர் தான் ஃபியூச்சர் இந்தியா கேப்டன் எல்லாமே கொடுக்கறதுனால இந்த கிரிட்டிசிசம் எல்லாமே அந்த அப்ரிசியேஷன் எல்லாம் உள்ள வருது. கரெக்ட் பாயிண்ட். பர்ஃபெக்ட், கரெக்டா சொன்னாரு. அதே மாதிரி ப்ரோ அந்த ஆக்சுவலி அங்கிள் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அந்த இதப்போ அங்கிள் ஒரு ஹுக்கும் பாட்டு ஒண்ணு போட்டு விட்டுருவானுங்க கில்லுக்கு, தெரியாதனமா போட்டு விட்டானுங்க. கமெண்ட்ஸ்ல பொழக்கிறானுங்க பாருங்க, யாருக்கெல்லாம் ஹுக்கும் போடுறதுன்னு விவசாயம் இல்லையான்னு சொல்லிட்டு சச்சின் கோலிக்கு போட்டுட்டு
கில்லுக்கு போடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரால்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஹீ ஷால் ரைஸ். எனக்கு ப்ரெடிக்ஷன் எப்படியோ போயிட்டு போகுது, நல்லா வரட்டும் கில். நான் வந்து மனசார சொல்றேன், லெட் ஹிம் ஷைன் ஹானஸ்ட்லி. இன்னைக்கு இனிஷியலாவே இங்கிலாந்துல வந்து எல்லா ரிவ்யூஸும் எஸ் ஓகே நல்லா தான் பண்ணாங்க. சில ரிவ்யூஸ் எல்லாம் வந்து கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ரிவ்யூஸ் எடுக்காம இருந்தாங்க. பட் அந்த ஒரு ரிவ்யூ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஸ்ட்ரைட்டாவே இந்த ஆங்கிள் இருந்து அவரோட ஓவர் த விக்கெட்ல இருந்து போட்டாரு. ஸ்ட்ரைட்டாவே அது பிச்சிங் டவுன் த லெக்னு தெரியுது. அதை போய் ரிவ்யூ எடுத்து ஒரு ரிவ்யூவே வேஸ்ட் பண்ணாங்க. உங்க ஒப்பீனியன் அது? ஏன்னா கம்ப்ளீட்டா நேக்கடைக்கே தெரியுது. இங்கதான் வந்து பவுலிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா கீப்பரும் வந்து கரெக்டான கால் இல்ல, பென் ஸ்டோக்ஸ் பவுலர்டையும் ஒரு கரெக்டான கால் இல்ல. பென் ஸ்டோக்ஸ் வந்து நிறைய டைம் ரிவ்யூல வந்து கன்ஃபியூஸ்டா தான் போறாரு. அதனாலதான் டைம் லைனும் ரொம்ப டிலே ஆயிட்டு போகுது. அவர் என்ன பண்ணுவார், இஸ் ரிலையிங் ஆன் சம்படி எல்ஸ் இல்ல. பென் ஸ்டோக்ஸ் வெரி ஜென்டில்மேன். ஜென்ரலா பாத்தீங்கன்னாக்கா கூலா தான் ஆடுவார் கிரிக்கெட். அப்படியே அவரு பாருங்க, லாஸ்ட் ஓவர்ல நம்ம வந்து டைம்லாம் வேஸ்ட் பண்ணோம், அவர் கண்டுக்கவே இல்லை. ஆக்சுவலி பரவாயில்ல மத்த கேட்ட கத்துவோம் தெரியல, நம்ம படத்து போயிருந்தோம். சும்மா எவ்ரி பால் போய் பேசிட்டு இருக்காங்க. 2 பேர் சொன்னோம், 6 பால்ல 4 பால் பேசினாரு கில்லும் பந்தும். தப்புமா அது? பிளே ஃபேர், வாட் இஸ் தட்? ஒரு எக்ஸ்ட்ரா ஆட என்ன பிரியா? அதே மாதிரி மெயின் டாக்கிங் பாயிண்ட், ஜெய்ஸ்வால் பிளேட் வித் தட் இன்ஜுரி அங்கிள். அதுமே நம்ம பேசணும். அவருக்கு அந்த கையில வந்து அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து இதாயிடுச்சு. அதை வச்சுமே ஹி ஃபாட் வெல். தட் டெஃபினெட்லி ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். கோயிங் ஃபார்வர்ட் ஹோப்ஃபுல்லி அது மெயின்லி என்னன்னா அவரோட ஃபிங்கர்ஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. நீங்க அந்த வீடியோல கூட காட்டினாங்க, அப்படியே ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, மூவ்மெண்டே கிடைக்கல. அதுக்காக தான் வந்து பிசியோவும் வந்து நல்லா இது பண்ணிட்டு போனாங்க. அப்பயுமே அவர் வந்து ஒரு ஷாட்டும் ஆடிட்டு அவர் திரும்பியுமே கிளவ் வந்து கழட்டிட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அதனாலதான் 90s வந்ததுமே அந்த ப்ராப்ளம் அவருக்கு வந்துருச்சு. ஸ்ட்ரைட்டாவே ஷாட்டுக்கு தான் போனாரு, வெயிட் பண்ணி கொஞ்சம் டிஃபென்சிவாவும் போல. அவரால் என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை வச்சுட்டு அவர் பர்ஃபெக்டா இன்னைக்கு வந்து ஒரு நெட்மார்க் இன்னிங்ஸா இருந்தது ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி அவர் செலிப்ரேஷனும் வேற லெவல்ல இருந்து பாக்குறதுக்கு டிட்டர்மெண்டா ஆனாரு. See, we have to appreciate that. எல்லா இன்னிங்ஸ்லயும் பாருங்க, இந்தியா 200 அடிச்சார்ல, டிட்டர்மெண்டா ஆடுவாரு. ஆடும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா டெஸ்ட் மேட்ச்ல ரொம்ப டிட்டர்மெண்ட் ஆடுவாரு. அதுவும் பர்த்டே மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப டிட்டர்மெண்ட் ஆடுவாரு. அவருக்கும் அந்த ஸ்டார்க்குக்கும் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் எல்லாம் வரும். பட் he played really well. I mean, when the chips are down, he is one guy who just takes it cool and also plays very well. One more thing, I love Mitchell Stark so much. ஆனா I admired SSC Jaiswal's boldness to take on Stark in Australia. Actually நான் வந்து உள்ளுக்குள்ள நான் ரொம்ப ரசிச்சேன். நான் வெளில வந்து ஸ்டார்க்டா கெத்துடான அந்த செகண்ட் மேட்ச் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் சமய ஃபயர்லாம் விட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள I really admired SSC Jaiswal's that boldness and grit to kind of take on Stark in Australia. That the very very few characters can do it. Mentally you have to be strong. நீ பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு you will bowl with the wind in Perth. சம ஸ்பீடு வந்து அலட்சியமா அடிச்சாரு. பாக்குறதே நல்லா இருந்தது. ஆக்சுவலி செமையா இருந்தது. அதான் டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் அங்கிள். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் எல்லாத்துலயுமே அடிச்சிருக்காருன்னா இல்ல, அந்த பர்த்ல அடிச்சதான் என்னாச்சு, தட் கேவ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் டு விராட் கோலி. அந்த ஸ்பெல் நீ பாத்தீங்கன்னா படிக்க ரொம்ப ஆடுவார். படிக்கல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுவாரு. இன்னொரு கண்ட்ரி ஏதோ 4 கண்ட்ரீஸ்ல மொத்தம் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், இன்னொரு கண்ட்ரி 4 கண்ட்ரி தான். 3 தான் இந்தியால அடிச்சாரு. இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கலையோ? இல்ல ஓகே அடிக்கல. ஓகே, அப்படியே மூவிங் ஆன். அதான் அங்கிள், இங்கிலாந்து பவுலிங் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் அங்கிள். நான் ஃபிளாட் பேக் தான், பிட்ச் வந்து பேட்டிங் தான். பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் மேபி இங்கிலாந்து பேட்டிங் பாக்குறப்போ நமக்கு ஒரு ஐடியா வந்துடும், நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த மேட்ச் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பவுலர்ஸை பிளேம் பண்ணுமா இல்லையாங்கிறது இங்கிலாந்து பேட்டிங் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். Don't get surprised with Prasidh Krishna taking wickets, because of late he has been taking a lot of wickets. So இதெல்லாம் சொல்ல முடியாது. Let us see. இல்ல, இது கம்ப்ளீட்டா பேட்டிங் ட்ராக் தான். இது வந்து கிளியராவே தெரியுது. இங்கிலாந்து பவுலர்ஸும் அதனாலதான் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, கிளியராவே தெரியுது. ஆனா போக கொஞ்சம் ஸ்விங்கு, கொஞ்சம் அந்த டர்ன் எல்லாம் இருந்தது ஸ்பின்னருக்கு நீங்க பாத்தீங்கன்னா. சோ லேட்டரா நமக்கு இப்போ பவுலிங் கொஞ்சம் அசஸ் பண்ணுச்சுன்னா நம்ம பவுலர்ஸ் ஆப்வியஸா நம்ம பவுலர்ஸ் இந்தியன் பவுலர்ஸ் இல்ல. பிளாக் ட்ராக்ஸ்ல கூட பிரசித் கிருஷ்ணா வந்து has got that knack of taking wickets. He has got that height and extra bounce. அடிச்சாங்கன்னாக்கா அவர் விக்கெட் விடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா பட் அந்த டெஸ்ட் கிரிக்கெட் நீட்ஸ் மோர் டிசிப்ளின் அங்கிள். அது இப்போ பாப்போம். எனக்கு பிரசித் கிருஷ்ணா வந்து அதை கன்சிஸ்டன்டா போடுவாராங்கிறது ஐ டவுட். பாப்போம். If he proves great. இல்ல, what I am trying to say is, provided we have the runs on the board, then pressure is on them. No, so that's an advantage.
See, now moment if in case India scores 500 runs, then England is going to just play a catch-up game. That's all. Nothing else. They can't score 500 runs in one day. No way. அப்படி அடி போனா அவுட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி கமெண்டேட்டர்ஸ்மே த்ரூ அவுட்டா சொல்லிட்டு தான் இருந்தாங்க, இட் இஸ் a very good batting paradise-னு, நல்லா செட் ஆனா டாடி 100s அடிக்கலாம் தான் எல்லா கமெண்டேட்டர்ஸ்மே வேற செய்யுங்க. விக்கெட் டிட்டீரியேட் சான்ஸ் இருக்கு. கண்டிஷன்ஸ் மாறிச்சு வெச்சுக்கோ. It could be India's advantage. No, that's what I'm trying to tell. English conditions will vary quite a lot, and especially Headingley is up north. பயங்கர windy conditions. நான் போயிருக்கேன் throughout England. பயங்கர chilly conditions. Old Trafford and Headingley very difficult wickets. Conditions பயங்கரமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ இங்கிலாந்து பவுலர்ஸ் வந்து என்னதான் பேட்டிங் ட்ராக்கா இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் எக்ஸிகியூஷன்ல கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம். ஏன்னா கிறிஸ் வோக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓடும், ஃபுல்லாவே ஃபுல்லர் லென்த் தான் போனாரு. அவர் ஒரு பால் சுமன் கிலுக்குன்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு குட் லென்த்ல போட்டாரு, சூப்பரா ஆங்கிள் ஆச்சு ப்ரோ. அதே லென்த் அவர் கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னா இன்னுமே நிறைய விக்கெட் சான்ஸ் பாத்துக்கலாம். அவர் எதுக்கு ஃபுல்லரா போறான்னு தெரியல. ஃபுல்லரா போனா அது இன்னுமே ஈஸ் அவுட் ஆயிருது சுமன் கிலுக்கு. அவர் பார்த்து சுமன் கில் மோஸ்ட் ஆஃப் த பவுண்டரிஸ் யார ஸ்கோர் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா கிறிஸ் வோக்ஸ் தான். ஒரே ஓவர்ல 3 4 கூட அடிச்சாரு. அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து சுமன் கிலுக்கு கொஞ்சம் நல்லா ஃபேவரட்டா அமைஞ்சிருச்சு. அவர் கொஞ்சம் ஃபுல்லர் டெலிவரி போகாம கொஞ்சம் லென்த் இழுத்து பிடிச்சி போட்டிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதே மாதிரிதான் எல்லா பேசர்ஸும் இப்போ யாருமே இன்னைக்கு அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. பிரைடன் கர்ஸா இருக்கட்டும், அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு, பட் அவ்வளவு கன்சிஸ்டன்டா இல்ல அவரோட லென்த் லைன்ல. சோ யாருமே அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்ல. பென் ஸ்டோக்ஸ் சூப்பரா போட்டாரு. ஒரு விக்கெட் வந்து டவுன் த லெக் போட்டு சாய் சுதர்சன் அவரோட விக்கெட் த்ரோ பண்ணிட்டாரு ப்ரோ. என்னதான் நம்ம டெபியூ ஹார்ஷா இருக்கக்கூடாதுனாலும் அது வந்து கம்ப்ளீட்லி ஒரு புவர் ஷார்ட் செலக்ஷன் ப்ரோ. ஆள் வேற நிறுத்திருக்காங்க. லெக் ஸ்லிப் இல்லைன்னா கூட நம்ம அதை பத்தி எதுவும் பேசாம விட்டுறலாம். லெக் ஸ்லிப்பும் ஒரு ஆள் நிறுத்திருக்காங்க. கொஞ்சம் கான்சியஸா அந்த ஷார்ட் ஆடாம இருந்திருக்கா, ஆடி கீப்பர் கையில கேட்ச் போகுது. கண்டிப்பா புவர் ஷார்ட் செலக்ஷன், அதை நம்ம சொல்லிதான் ஆகணும். அதுவும் இல்லாம கமெண்ட்ரிலே சொல்லியிருந்தாங்க, எப்படின்னா இது கவுண்டில அவர் ஆடி இருக்கும் போதே நிறைய அனலைசிஸ் பண்ணிருப்பாங்க போல. அவங்க பிளான் பண்ணி தான் இந்த எக்ஸிபிஷன் போனாங்க. அந்த டிராப்புக்கு அவரும் கொடுத்துட்டாரு. நாட் ஒரு ஸ்லிப், 2 லெக் ஸ்லிப் வச்சிருந்தாங்க. 2 லெக் ஸ்லிப். முதல் பால் தான் மிஸ் பண்ணாரு, ஆட போய் ஆல்மோஸ்ட் அவுட். அது அடுத்த பால் உடனே விட வேண்டியதானே? எனக்கு புரியல. ஃபீல்ட் அவேர்னஸ் கூட தெரியவானா? இந்த இவ்வளவு கிரிக்கெட் ஆடுறாங்க, இதெல்லாம் எனக்கு புரியல. ஆக்சுவலி அவ்வளவு டேலண்ட் இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? ஒரு ஆதகத்துல பேட்டிங் விக்கெட் நாளைக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன கண்டிஷன்ஸோ என்ன சிச்சுவேஷனோ, you have to grab the opportunity when it comes. No, this is what I'm trying to say. கம்ப்ளீட்டா இது ஃபர்ஸ்ட் மேட்ச்னால அந்த நர்வஸ்னஸாவும் கூட இருக்கலாம். பட் என்னன்னா இதுல இருந்து அவர் கரெக்ட் பண்ணிட்டு வருவாருன்றது. ஏன்னா அந்த பாடி லைன்ல வர்றது அவர் டிஃபெண்ட் பண்ணணும், ஸ்டெம்ப் லைன்ல மேபி அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி பேட்டை கூட விட்டுருப்பாரு. பட் அப்படி பேட் விட்டுருந்தாலுமே டிஃபெண்ட் பண்ண நினைச்சதா ஸ்ட்ரெயிட் பேட் தான் ப்ரோ போயிருக்கணும். அது வந்து 2 லெக் ஸ்லீப் வச்சிருக்கப்ப அதை சும்மா கைட் பண்ணி விட்டுறலான்றது ஒரு தப்பான ஷார்ட் செலக்ஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல அப்படியே விட்டுலாம் பந்த எங்கேயோ போகுது. ஸ்டெம்ப் லைன்ல வருதுன்னு சில பேர், ஏன்னா வெளியிருந்து உள்ள வரும்ல, அந்த மாதிரி பால் டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இல்லாட்டி அது லைட்டா கிஸ் பண்ணிட்டு போனாலுமே பெயில்ஸ் வந்துடும். சோ அவர் அந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல தான் பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. இல்ல அங்கிள், ஆக்சுவலி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுமே பெர்த்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஹி won't score much. அதே பெர்த்ல தேர்ட் இன்னிங்ஸ் வந்து he will score a century. So let's wait. Obviously நீங்க சொல்ற மாதிரி அந்த இது வந்து அக்செப்டட் தான். அதே மாதிரி எனக்கு மேஜர் டிசப்பாயின்மெண்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி கிறிஸ் வோக்ஸ் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா he should lead the groupங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு அமைஞ்சிச்சு. ஸோ வந்து அதை இன்னைக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். அதே நீங்க சொல்ற மாதிரி பென் ஸ்டோக்ஸ் தான் ப்ரோ, பவுலர்ஸ் ஒழுங்கா போடலையா, நான் டேக் அப் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி வந்து நல்லா போட்டு டிசிப்ளின்டா போட்டாரு. டெஃபினெட்லி ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். அப்படியே நம்ம ரிஷப் பண்ட் பத்தி பேசிடுவோம். பிளாக் பஸ்டர் கிரவுட் புல்லர் ரிஷப் பண்ட் ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் பிக் திங் ஃபார் ஷுர். ஆல்ரெடி பிக் திங் தான், பட் சொல்றேன் கோயிங் ஃபார்வர்ட் ஹிஸ்டரியில he will become a great crowd puller for sure. ப்ரோ பெரிய ப்ரோ அவர் ஆர்டர் பொசிஷன்ல, அதுவும் அவர் ஆர்டர் அப்ரோச்சுக்கு எந்த மாதிரி ஒரு அப்ரோச்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல அப்ரோச் பண்றாரு நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு அப்ரோச் வச்சுட்டு 42 ஆவரேஜ் வச்சிருக்காருன்னா வேற லெவல். அதுவும் இப்போ நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு சொன்னாலும் ஆஸ்திரேலியா செஞ்சுரி வச்சிருக்காரு, இங்கிலாந்துல செஞ்சுரி, சேம் ரிசர்வ் பண்ணிட்டு அது வச்சிருக்காரு. இன்னும் யங்கர் ஏஜ்லயே பண்ணாரு. அவருமே ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியே இந்த ஆஸ்திரேலியால இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாரு. ஸோ அவருக்கும் நம்ம பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாலும், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாலும். ஏன்னா அவர் நியூ பால் ஆடுறாரு. ரெண்டுமே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட், பட் ரெண்டுமே ஈக்குவலி இந்தியனோட ஃபியூச்சர், இந்தியன் டீமோட ஃபியூச்சர். ஸோ நம்ம வந்து இந்தியன் டீமோட ஃபியூச்சர் ஒரு நல்ல கையில தான் இருக்கு. டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் வந்து தாதா. ஆனா டிஃபென்ஸ் பாருங்க, எவ்வளவு அசிங்கோட சொல்லிட்டு பாரு ஒரு வீடியோல. அவர் டிஃபெண்ட் பண்ணாருனாக்கா you see he has got so much of time to play defense. என்ன ஃபர்ஸ்ட் என்ன போடுங்க நீங்க,
நீங்க பாத்துறீங்களா? அசரவே மாட்டாரு, அலட்சியமா ஆடுவாரு. இன்னைக்கு கூட பாருங்க, ஸ்பின்னர் ஆடுறாரு ஓட்ஸ அப்படி ஆடுறாரு சும்மா. பயங்கரம். அது வந்து he has got enormous time to play shots and choose the deliveries, where to hit, how to hit. Unfortunately out ஆறாரு because that's the way he plays. But in test matches he is a superstar. I mean, எவ்வளவு இன்னிங்ஸ் இந்தியா அடிச்சு விட்டுருக்காரு. மேட்ச் வினிங் இன்னிங்ஸ் எவ்வளோ, மேட்ச் சேவிங் இன்னிங்ஸ் எவ்வளோ, அதுவும் ஒருமே சப்போர்ட்டே இல்லாம மட்டும் அடிப்பாரு. அதான் he is really great. கடைசி ஒரு 6 அடிக்கிறாரு, லாஸ்ட் ஒரு 6 அடிக்கிறாரு பாருங்க. கடைசி ஒரு 6 இறங்கி வெரி ஃபியர்லெஸ் அண்ட் ரைட். ஐ மீன் இந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும் அங்கிள் டு டிஸ்மேண்டில் தி ஆப்போசிஷன்ஸ் மைண்ட் செட் கம்ப்ளீட்லி. அண்ட் மெயின் திங் அங்கிள், சச்சின் டெண்டுல்கருக்கு அப்புறம் கிரிக்கெட் கிடையாது, தோனிக்கு அப்புறம் கிரிக்கெட் கிடையாது, விராட் கோலிக்கு அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட் கிடையாது அப்படின்னு நம்ம நிறைய பேசுறாங்க. உலகம் எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா வாட் எவர் ஹேப்பன்ஸ், கிரிக்கெட் வில் மூவ் ஆன். இன்னைக்கு சரி, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் அந்த கிரௌடும் சரி, டெஸ்ட் கிரிக்கெட் வில் ஆல்வேஸ் கண்டினியூ க்ரோயிங். அதே மாதிரி கிரிக்கெட் வில் ஆல்வேஸ் எவால்வ். நீங்க வந்து ஒரு விராட் கோலி ஃபேனோ, ரோஹித் சர்மா ஃபேனோ, சச்சின் டெண்டுல்கர் ஃபேனோ, தோனி ஃபேனோ இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், எப்பவுமே நோ பிளேயர் இஸ் பிகர் தென் டீம். டீமை சப்போர்ட் பண்ணுங்க. இட் ஷுட் கோ ஆன். எஸ், மிஸ் பண்ணுவோம், ஃபேர் இனஃப், ஹர்ட் ஆகும், எல்லாமே அக்செப்டட் தான். பட் யூ ஷுட் கீப் கோயிங் ஃபார்வர்ட். தட் இஸ் த ரைட் அப்ரோச். கரெக்ட் தான். See, more than anything, the game is bigger than any individual or any team. Cricket as a game is always bigger, if you see, because it has survived so many number of years. It has got so many things to showcase. நிறைய பிளேயர் வருவாங்க, ஷோகேஸ் பண்ணுவாங்க, ஃபெயிலியர் ஆவாங்க, எல்லாம் நடக்கும். தட் இஸ் த கேம். ஓகே அங்கிள், ரொம்ப லாங்கா போகுது, நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். இப்போ கடைசியா ஒன்னே ஒன்று கேட்கறேன். வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் டுமாரோ? வாட் யூ திங்க், எவ்வளவு வந்து இங்கிலாந்து வந்து ஷுட் ரெஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் இங்கிலாந்து பெர்ஸ்பெக்டிவ், வாட் ஷுட் இந்தியா டூ அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்லிருங்க, நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கிலாந்து will be hoping to get India out by 4:30, 4:40. As of now, அட்வான்டேஜ் இந்தியா. இல்ல, கம்ப்ளீட்டா நீங்க சொன்னது நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கிலாந்து வந்து நம்ம முன்னாடி இருந்தே பாத்துட்டு வந்த அப்ரோச் சேஞ்ச் ஆனதுல இருந்து அவங்க வந்து வின்னுக்கு தான் போவாங்க, எப்பயுமே ராக்கு போகவே மாட்டாங்க. சோ அதை மைண்ட்ல வச்சு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பெரிய டோட்டல் போஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 கிட்ட எல்லாம் போஸ்ட் பண்ணாங்கன்னா இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வரும்போது அக்ரெசிவா தான் போவாங்க. ஏன்னா Day 3 கிட்ட வந்துடும், அக்ரெசிவா போய் விக்கெட் சுடவும் சான்சஸ் இருக்கு. சப்போஸ் விக்கெட் விட்டாங்கன்னா நம்ம ஃபாலோ ஆன் கொடுக்க சான்ஸ் இருக்கு. அப்படியே ஃபாலோ ஆன் போச்சுன்னா இன்னுமே இந்தியாவுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு இப்போ இருக்க பொசிஷன்ல எடுத்து பார்த்தா. ஏன்னா இங்கிலாந்து வந்து கண்டிப்பா வின்னுக்கு தான் போவாங்கன்னு என்னோட பிலீஃப். சோ அதான் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணுன்றதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஃபாலோ கொடுக்கறதுல அதான் கேம்லாம் ஓவர். ஃபாலோ ஆடுற அளவுக்கு அவ்வளவு மட்டமாலாம் இங்கிலாந்து பேட்டிங் ஆட மாட்டாங்க. இல்ல வந்ததுன்னா கூட கொடுக்க மாட்டாங்கன்ற. இல்ல, நான் எந்த ஆஸ்பெக்ட்ல வந்து ஃபாலோ ஆன் சொன்னா, இப்போ ஒரு 500, 600 போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலாந்து எப்பயும் போல அந்த அக்ரெசிவ் அப்ரோச் போயிட்டு ஒரு 250 ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 250, 100, 300 அப்படின்றப்போ நமக்கு ஆல்ரெடி லீட் 250 இருக்கு. கண்டிப்பா ஃபாலோ ஆன் தான் கொடுப்பாங்க. அங்கிருந்து இங்கிலாந்து ஒரு 300, 315 ஸ்கோர் பண்ணாலுமே இந்தியாவுக்கு 4th இன்னிங்ஸ் 100 தான் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கு தான் வின்னிங் சான்ஸ் அதிகம். அதெல்லாம் பழைய ட்ரெடிஷனல்மா, இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா no team wants to play fourth. This is what the thing is. Because test match cricket defense ஆடுற கேமே ஓவர். என்ன பண்ணுவாங்க, திருப்பி 2 runs அடிச்சுட்டு சேஸ் பண்ணுவாங்க, 500 சேஸ் பண்ணுவாங்க அவங்கள. இல்ல அதான் சொல்ற மாதிரி அங்கிள், if at all there could be one team who will be happy batting fourth and chasing அப்படின்னா that will be England. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் அண்ட் மென்டாலிட்டி, ஸ்பீச்சஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. No matter what, நீ 600 டார்கெட் கொடு, we will not consider it as a target, we will play it as like first inningsங்கிற மாதிரி தான் சொல்றாங்க, which is their kind of batting play. அது வந்து ரிசல்ட்ஸ் பத்தி நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். மெயின் திங் வாட் ஐ வாண்டட் டு சே அங்கிள், ஆஷஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து தட் வாஸ் வெரி க்ளோஸ் கேம். நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ, இங்கிலாந்து கூட 1 hit, பட் ஆனா மிஸ் பண்ணிட்டாங்க. பேட் கமின்ஸ் வந்து அங்க ஒரு இது அடிப்பாரு. அப்ப வந்து ஆக்சுவலி டார்கெட் வந்து சம்திங் அரௌண்ட் 250 or 270 சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னிங்ஸ் இங்கிலாந்து வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க அங்கிள், which was not necessary actually. 2 wickets கையில இருந்துச்சு ப்ரோ, டார்கெட் 270 சம்திங். நீங்க என்ன பண்ணுவீங்க, எவ்வளவு ரன்ஸ் நீங்க அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு ஒரு 300, 320 தானே டிக்ளேர் பண்ணுவீங்க, பரவாயில்ல பாத்துக்கலாம். டிக்ளேர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. க்ளோஸ் ஆஃப் தி டேஸ் பிளே, எண்ட் ஆஃப் தி டேஸ் டிக்ளேர் பண்ணாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு போயிட்டு போட்டாங்க. சோ தே ஆர் வெரி, ஒரு இந்த கணிக்க முடியாத பைத்தியக்காரங்கிறது இங்கிலாந்து தான் எனக்கு பண்ணிட்டா. அந்த டே எண்ட்லயே அந்த ஐ மீன் அந்த அண்டர் த லைட்ஸ் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டா, ஓப்பனர்ல அதுவும் டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் எடுத்தா கண்டிப்பா வந்து இங்கிலாந்து தான்
இதுல இருப்பாங்க அட்வான்டேஜ்ல. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் ஒரு ரிஸ்க் எடுத்திருப்பாங்க, பேக் ஃபயர் ஆயிடுச்சு. கரெக்ட் 100% அக்ரி. ரிஸ்க் எடுத்தாங்க, அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம். இல்லாட்டி நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். யா, ஸோ கோயிங் ஃபார்வர்ட் பார்ப்போம். நாளைக்கு வந்து இங்கிலாந்து சொல்ற மாதிரி தே வில் ட்ரை டு பண்டில் அவுட் இந்தியா. ஏன்னா நாளைக்கு வந்து காலையில வந்து அந்த செஷன்ல வந்து ஒரு 2 குவிக் ஹிட்ஸ்னா கேம் எப்படி வேணா போலாம். நீங்க சொல்ற மாதிரி கண்டிஷன்ஸ் அண்ட் திஸ் இஸ் கீ. பட் இந்தியா எனக்கு தெரிஞ்சு தே ஆர் வெரி மச் கம்ஃபர்டபுள். தே வில் டெஃபினெட்லி ட்ரை டு போஸ்ட் சம்திங் அரௌண்ட் 500. எனக்கு அப்படிதான் நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கிலாந்து பேட்டிங் will decide the game. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஐ திங்க் இஃப் தே கேன் ரீச் தி ஸ்கோர்னா it is a pretty even poised. England might have the advantage. ஆனா if in case England is bundled out for 300 something na, I think India will clearly go 1-0. ஸோ இங்கிலாந்து இந்த ஸ்கோர்லாம் அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி ஒரு ஒன் டே 1.5 day ஆயிரும். கண்டிப்பா அந்த மேட்ச் அப்புறம் கோயிங் டுவர்ட்ஸ் டிரா தான். இல்ல ப்ரோ, அது என்ன மேட்டர்னா 4th டே அப்போ பிட்ச் மாறிடும் கொஞ்சம். அப்போ வந்து இந்தியா மேபி கொஞ்சம் விக்கெட் சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இட் வுட் பி ஈஸி ஃபார் இங்கிலாந்து டு சேஸ். அதே மாதிரி இங்கிலாந்து வந்து 300 350 ஃபைனல் டே சேஸ் பண்ணாங்கன்னா தே ஆர் கோயிங் ஃபார் த கில் தான். தே ஆர் நாட் கோயிங் ஃபார் டிரா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது டிரால முடியும்னு எனக்கு தோணல. சரி, ஓகே, நம்ம அப்படியே இதோட இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நாளைக்கு டே 2ல மீட் பண்ணலாம். என்ன காசு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம்.